நகர்ப்புற மறு உருவாக்க சட்டத்தை ஆதரித்து இன்று காலை நாடாளுமன்றத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் தங்களின் ஆதரவை தெரிவிக்கும் வகையில் ஒன்று கூடினர். இந்த சட்ட திருத்தத்தால் பலதரப்பட்ட குடியிருப்பு வாசிகள் பயனடைவதாகவும், வீடமைப்பு மற்றும் ஊராட்சி துறை அமைச்சின் இந்த சட்ட திருத்தம் மக்களுக்கு தேவையானது என்றும் அவர்கள் கூறினர். பதாகைகளுடன் மக்கள் ஒன்று கூடி அதன் அமைச்சர் நாகூர் மிங்கிடம் அவர்களின் ஆதரவு கடிதத்தை வழங்கினர். பொதுமக்களின் ஆதரவு கடிதத்தை அமைச்சர் நாகூர் மிங், நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை தலைமை இயக்குனர் டாக்டர் அலியாஸ் ரமெலி ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். இந்த சட்ட திருத்தத்தால் அதிகப்படியான அடுக்குமாடி குடியிருப்புகள் அரசு செலவில் புதுப்பிக்கப்படும் என்றும், பல அடுக்குமாடி குடியிருப்புகள் சேதமடைந்து மக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதால் அவை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதை மக்கள் உணர்ந்திருந்தாலும், ஒரு சில எதிர்க்கட்சியினர் அரசியல் நோக்கங்களுக்காக இச்சட்ட திருத்தத்தை எதிர்ப்பதாகவும் வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் நா கோர்மின் தெரிவித்தார். சட்டம் குறித்தான புரிதலும் அறிவும் எதிர்க்கட்சியினரை விடவும் பாமர மக்களுக்கு மிகுந்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.